அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சொல்லு தம்பி, எப்படி இருக்க? அப்படி நான் நல்லா இருக்கேன். நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தான் தெரியல. எல்லாம் நல்லா இருப்போம்னு நினச்சிட்டு புதியதாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் மக்கள் அப்படின்னு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் மாற்றம் ஏற்பட்டதா இல்லை அவங்க ஏமாந்து போயிருக்காங்களா, ஏமாற்றத்தில் போயிருக்காங்களா என்னன்னு தான் தெரியல. நான் ஏதோ நல்லா இருக்கேன், மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தான் தெரியல. இப்போ இதுதாங்க தம்பி முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருந்தான். அண்ணா இதை பற்றி பேசணும், தாவேக்கு ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் ஆகுது, அதில் என்ன நடந்திருக்குங்கிற பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் இருந்தது. நீங்களும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. சொல்லு தம்பி, உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றம் வரணும் அப்படின்னு மக்கள் வாக்களித்தாங்க. மாற்றம் வந்திருக்கான்னு பார்த்தா மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் கேட்கலாம், புதுசாக வந்திருக்காங்க இந்த அரசாங்கம், அவங்களுக்கு நாட்கள் தேவைப்படும். நிச்சயமாக நாட்கள் தேவைப்படும். அது எதுக்காகனா நிர்வாகத்தை. இப்போ உதாரணத்துக்கு 2500 கொடுக்குறோன்னு சொன்னாங்க, அது நிர்வாக ரீதியாக கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். அதே போன்று சில விஷயங்கள் மாணவர்களுக்கு மாணவர்கள் இல்லை, இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு 4000 தரேன்னு சொன்னாங்க, அதில் சில நாட்கள் தேவைப்படும். இதெல்லாம் நாட்கள் தேவைப்பட வேண்டிய விஷயந்தான். கொள்கை ரீதியாக சில விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு காவேரியில் நீர் வரல, அதை கொண்டு வர்றதுக்கு நாட்கள் தேவைப்படாது. உரிய நேரத்தில் நீரை கொண்டாந்தால் தான் இந்த விவசாயம் இங்கே இருக்குது. இது முக்கியமான விவசாய பகுதி, டெல்டா பகுதி, நெற்களஞ்சியம், தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய டெல்டா பகுதிக்கு தண்ணி தேவை. இதை சரியான நேரத்தில் அவங்க சட்ட போராட்டங்களை நடத்தி அதை கொண்டு வரணும். அதில் நான் என்ன கேட்குறேன், சட்ட போராட்டங்கள் சரியாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தானே. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க மனு போட்டிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் கண்ணுக்குள்ளே ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு தாவேக்கு ஆட்சியை என்னைக்கு அமைச்சாங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. இப்போ நீனா ஒன்றை மட்டும் சொல்லல, இப்போ ஒன்றை மாதிரி இருக்க ஆட்கள் முழுவதுமே என்ன செய்றீங்க, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் எதிர்த்து செஞ்சாலும் தவறுனா நீங்கள் ஏற்கனவே செய்த தவறை தானே அவங்க சரிப்படுத்துறதுனால ஆகுமா இல்லையா? இல்லை, அவங்க நீங்கள் திரும்பவும் அதே தான் வரீங்க. அவங்க தவறு செய்தார்கள், நீங்கள் என்ன திருத்தி செஞ்சுருக்கீங்க? உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, இன்ன வரைக்கும் தண்ணி வரல. ஜூலைலேருந்து இன்னைக்கு ஆகஸ்ட் வந்துருச்சு. எப்போ தண்ணியை கொண்டு அவங்க தண்ணி இல்லைன்னு மேம்போக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அதில் இன்னும் வேகம் வேணும், வேகமாக போய் அது செயல்பட்டு துரிதமாக காவேரி நடுவர் மன்றம் இருக்குது, அதுக்கு அழுத்தம் கொடுத்து தண்ணியை கொண்டு வரணும். அவங்க தண்ணி இல்லை ஒரே ஒரு நிமிஷம் பேச முடியாது. அவங்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 2 நாள் மழை பெஞ்சா உடனே உபரி நீரை திறந்து விடுறாங்க. உபரி நீர் திறந்து விடும்போது அப்போ அங்கே தண்ணி இருக்கத்தொட்டு தானே உடனே நிறைய உபரி நீரை திறந்து விடுறாங்க. அப்போ முறையாக அவங்க காவேரி நடுவர் நீதிமன்றத்தை ஒழுங்காக அணுகலை, அதுக்கான முயற்சிகளை எடுக்கலை. இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த அரசை காப்பாற்றிக் கொள்வதற்காக முயற்சிகளை மட்டும்தான் அதுல மட்டும்தான் ஈடுபடுறாங்க. தவிர இன்னும் சொல்ல போனா அவங்களோட கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில இருக்குது, இங்க கூட்டணியில இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இணக்கமான முயற்சி, ஏதோ ஒரு தண்ணி அவங்கள்ட்ட இருந்து பெறறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே அவங்க எடுக்கல. அவங்க இணக்கமா எடுக்க முடியாட்டினாலும் சட்ட ரீதியாக இதற்கு இப்படி பேசுற நீ மட்டும் தான் பேச முடியும். அது என்னன்னா, இப்போ உனக்கு சட்டமன்றத்தில் பேசுற மாதிரி கேள்வி பதிலாக இருந்தால் நம்ம பேசலாம். அப்படி இல்லை, நீ ஒரு தீர்மானமா இல்லை தாவேக்காவை மட்டும் தான் நான் குற்றம் சொல்லுவேன்னா, நீ அழகா நீயே பதிவு பண்ணிட்டு அதை நம்ம சேனல்லையும் நம்ம போட்டுக்கலாம். நான் என்ன கேட்குறேன் தம்பி, உனக்கு காவிரி நீர் பிரச்சனைங்கிறது சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனையா இல்லையா? காவேரி நீர் நீண்ட காலமான பிரச்சனை தான். இன்னும் இது வரைக்கும் இருந்த முதல்வர்கள், இதற்கு முன்னே இருந்த மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர் இருக்கும்போது பிரச்சனை வரும்போது உண்ணாவிரதெல்லாம் இருந்த உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். அந்த அளவுக்கு சட்ட ரீதியாக போய் காவேரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் பெற்றுட்டு வந்தாங்க. அது மட்டும் நீங்க நடந்திருக்கு. இதை எல்லாருமே ஏற்றுருக்காங்களே, எதிர்கட்சி தலைவர்கள் மாதிரி கொண்டு ஏற்றுருக்காங்களே. இல்ல தம்பி, இன்னும் நீங்க இதுக்கு துரிதமான எந்த ஒரு நடவடிக்கையும் ஜனநாயகத்துல தான் நீங்க இருக்கீங்கிற ஒத்துக்கிறியா? இந்திய சட்டம், ஆமா, இங்க சட்டம் எப்படி வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியுதுல்ல. எவ்வளவு பேர் அவங்க இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் அவங்க குற்றவாளிகள்ங்கிறதும், இப்போ 2016க்கு முன்னாடியே அவங்க தேர்தல் நின்றவங்களை இப்போ அவங்க தேர்தல் வெற்றி செல்லுங்கிறதும், இது போல இதெல்லாம் பல சிக்கல்கள் இங்க இருக்குல்ல. அதையும் தாண்டி சில தீர்ப்புகளை சில பயன்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இல்லப்பா, இதை நீ முழுசா தெரிஞ்சுக்க. ஏன்னா நம்ம இதை பாக்குறவங்க அப்படியே நம்ம தாவேக தாரவார்த்தை படிச்ச காங்கிரஸ் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். என்ன நான் சொல்றேன், அப்போ இவங்க அமைச்சரவையில் இதை முழுசா கேளுடா. இவங்களோட அமைச்சரவையில் திமுக அங்கம் வகிக்கலைன்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க முடியாதுன்ற சூழல் இருந்துச்சா இல்லையா? ஆமா, இருந்துச்சுல்ல. அப்போ 2009 நடந்த போர் நடந்தது இல்ல, அப்போ திமுக நிலைப்பாடு என்னவா இருந்தது? இருடா, முழுசா யோசிச்சுக்க. அதே போல கல்வி இங்க பொதுப்பட்டியலுக்கு போச்சு பாரு,
அதை மீட்டிருக்கணும்னா வந்து இல்லை நீங்கள் தான் காங்கிரஸில் கூட்டணியில் இருந்தீங்களே ஏன் மீட்கலை அப்படின்னு கேட்டால் இப்போ எப்படி இருக்குமோ அது போல தான் தம்பி இதுவும். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா திமுக அதை செய்தது, இதை செய்யவில்லை, ஊழல் செய்தது, குற்றம் செய்தது, தவறு செய்தது, இதே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர தாவேக்கா வந்து என்ன செய்தது அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நடந்ததுனால தான் உங்களுக்கு மக்கள் மாற்றம் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் மக்களுக்கு அது ஏமாற்றம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. காவேரி நீர் பிரச்சனை மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லாத்துலேயும் தமிழக வெற்றி கழகம் என்று கட்சியின் பெயர் யாருக்கான வெற்றின்னு எனக்கு தெரியல. எல்லாத்துலேயும் தோல்வி. காவேரி நீரை கொண்டு வரதுல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் தண்ணி வந்து சேரல. மின்சாரம் 200 யூனிட் இலவசம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறா விலையேறி இருக்கு. அது எந்த அடிப்படையில் அந்த ஆதாரம் இருக்கு எங்களுக்குலாம். நான் ஒன்றும் கரண்ட் பில் இல்லை, நான் வந்து மொபைலை வெளில வச்சுட்டு வந்துட்டேன், நான் காமிக்கிறேன் என்னோட இதுலேயே. அதாவது எவத்தவங்க வந்து ஒரு இடத்துல இல்லை தம்பி, சில இடங்கள்ல நடந்திருக்கு குளறுபடிகள். ஏன் நடக்குது? என்ன குளறுபடிகள்? எப்படி நடந்து? அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து தாவேக்காரவங்க கிடையாது. நான் ஒரு ஊரில் இப்போ சமீபத்தில் ஒரு ஊருக்கு போகிறேன். 80 ஆண்டு சுதந்திர தினத்தன்னைக்கு போகிறாங்க. குடிக்க தண்ணி கிடையாது. அங்கே வந்து யாரும் இத்தனை ஆண்டுகள் சாதனையில் இருந்தது யார்? நீங்க வந்து இதேதான் குடிக்க தண்ணி கிடையாது தம்பி. இல்ல இதேதான் நீங்க வந்து 100 நாள் ஆயிருச்சு. 100 நாள் கிடையாது இரு தம்பி. 6 தடவை வந்து முதலமைச்சர் அந்த திமுக 100 நாளுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆகும். நீங்கள் தண்ணீர் வந்து இந்த டெல்டா பகுதியில் நேற்று கூட எங்களோட ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் அது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நிலத்தடி நீர் 300 வந்து இந்த விவசாயத்துக்காக அங்கே வந்து எப்போ வந்து கிடங்கு கட்டியிருக்கீங்க? என்ன கிடங்கு? நெல் கிடங்கு எப்போ கட்டியிருக்கீங்க? நெல் கிடங்கு போன ஆட்சியில் வந்து போன தடவை தான் திமுக அதிமுக இல்லை, தொடர்ந்து அதாவது தொடர்ந்து நெல் சேமிப்பு கிடங்குகள் இப்போ கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொள்முதல் நிலையம் கட்டியிருக்காங்க. கொள்முதல் நிலையங்கள்லாம் சின்ன பொது இடத்துலயே ஒரு பிரைவேட் இடத்துல வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. சொந்தமா பல பில்டிங் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் போன ஆட்சியில் நெல் சேமிப்பு நல்லூர்ல கட்டியிருக்காங்க. தம்பி உலர்கலனோட கூடிய நெல் கிடங்கு வந்து தஞ்சாவூருக்கு தேவைன்னு விவசாயிகள் வந்து தொடர்ந்து வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள்ட்ட கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது என்னைக்காவது பேசிருக்கீங்களா? இல்ல, அதெல்லாம் வந்து தொடர்ந்து விவசாயிகளுக்கு தேவையானது என்னவோ அதெல்லாம் என்ன பண்ணீங்க? தார்பாய் கூட இல்லாம இருந்தீங்க. என்ன பண்ணீங்க நீங்க தம்பி? 100 நாள்ல இந்த இப்படி நான் கை காட்டு, இது கேட்டுக்க, போயிட்டு இருக்கேன், இதை கேளு. இப்படி நான் கையை காட்டி 100 நாளுக்குள்ள இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க வந்து இத்தனை ஆண்டுகள்ல இருந்தீங்களா, என்ன செஞ்சீங்கிற கேள்வி வருது. இதுல வந்து எப்ப இல்ல கேக்குற கேள்வி சரியான கேள்வி. அவங்க செய்யல நீங்க 100 நாள்ல செஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இருடா வரேன், யாருக்கும் புரியாது. இப்ப இந்த 100 நாள் இருக்குல்ல, இது 5 ஆண்டு கழிச்சு தான் நம்ம பேசுறாப்புல இருக்கும். 100 நாள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அங்க வந்து கரெக்டா வந்துட்டீங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் படைன்னு அமைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் தான் தோல்வின்னு நான் சொல்ல வரேன். சிங்கப்பெண் படை அதை உருவாக்கி இது வந்து இன்னும் இது சொல்ல போனா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்க இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து தவறு செய்தவர் உடனே அண்ணா யூனிவர்சிட்டியில தவறு செய்தவர் உடனே கைது செய்யப்பட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அவருக்கு தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கு. குண்டாஸ் வழக்கு வரைக்கும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்ல, அது பொள்ளாச்சியில எல்லா வழக்குலையுமே எல்லாமே கைது செஞ்சிருக்காங்க, குண்டாஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை போன 5 அதாவது 1 வருடத்துக்குள்ளேயே வந்து அவருக்கு தண்டனை எல்லாம் பெற்று கொடுத்துட்டாங்க. நீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. சிங்கப்பெண் படை இதுக்கு முன்னாடி அம்மா உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போன 5 ஆண்டுல மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு பிங்க் கலர்ல உருவாக்கி இருந்தாரு. அது அந்த லேபிள் ஒட்டி இருக்கீங்க. புரியுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. லேபிள் ஒட்டி இருக்கீங்க. 1 வாரத்துக்கு முன்பு வரை அந்த காவல்துறையில இருந்தே ஒரு பெண்மணி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஒரு பெண்மணி இல்ல, ஒரு காவல்துறை அதே அவங்க கணவர் கொண்டு இருக்காங்க. ஒரு காவல்துறையில இருக்க ஒரு காவலருக்கே பாதுகாப்பு இல்ல. சிங்கப்பெண் படை இத வந்து எப்படி தொடர்ந்து புருஷன் இருக்க பொண்டாட்டிக்கே பாதுகாப்பு இல்லன்னு பேசுற மாதிரி இருக்கு. அப்படி பேசக்கூடாது. நீங்க வந்து சட்டம் ஒழுங்க நீங்க வந்து நிலைநாட்ட 100 நாள் பத்தல அப்படின்லாம் சொல்லவே முடியாது. டெய்லி கொலை. இந்துஸ்தான் கல்லூரியில கொலை. அங்க வந்து அதுக்கு ஒரு அமைச்சரே விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? அது வந்து 2 கோஷ்டிகளுக்கு நடந்த ஒரு சண்டை, அதுல ஏற்பட்ட கொலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியாயமா? நீங்க சொல்லுங்க. நியாயமா? நீங்க சொல்லுங்க. முத்துக்குமார்ங்கிறவர் வந்து வைத்தோலியில் வந்து செத்தாரு அப்படின்னீங்க. அந்த செங்கோடிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து அது ஒரு தவறான காதல் தோல்வினால செத்துச்சுன்னீங்க.
அதெல்லாம் எப்படி நியாயமா அது போல இது நீங்க அவங்க சரி அவங்க சொல்றதே தான் நீங்க செய்வீங்கன்னா அப்புறம் ஏன் மாற்றம் வந்து உங்களுக்கு மக்கள் மக்கள் முடிவு பண்ணுவாங்க தம்பி. நடக்கிறத நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்லாம் வரப்போகுது, அதுல நிச்சயமாக மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இது வரைக்கும் என்ன தெரியுமா இந்த ஆட்சி என்ன, இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் சட்டமன்றம் லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்றதுக்கு வந்து யாராவது இருக்காங்களா? லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு எப்படின்னா சொல்லியிருக்காங்களா? சரி, இதே முதலமைச்சர் லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்றாரு. ஓகே, லஞ்சம் வாங்க அது சரியான நடைமுறை தான், நான் இல்லைன்னு சொல்லல. 2 நாட்களுக்கு முன்பு அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், என்னிடம் கோப்புகள் உள்ளது, அது திறந்தா உங்களுக்கு இது பல பிரச்சனைகள் வரட்டும். இன்று உதயநிதி விட்டார்ல, இது என்ன திருடன் வர்றான்னு சொல்லிட்டு ஓடுவாங்கல்ல, அந்த பாணியில இருக்குது. நீ சட்டப்படி நடவடிக்கை எடு, அதுக்கு உட்கார எடுத்திருக்காங்க. இப்ப இது பேசுனதுல இதை நான் ஏத்துக்கிறேன். அதுல இருக்குன்னா அவங்க எடுக்கிறாங்க, கண்டிப்பா எடுக்க போறாங்க. எடுக்கலன்னா அதை பத்தியும் பேசுவோம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஓபன் சேலஞ்ச் விட்டுருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன, நீங்க வந்து ஏமாத்துக்கல ரீல்ஸுக்காக, அதாவது நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தாக்க எல்லாமே ரீல்ஸ் மோகத்துல ரீல்ஸுக்காகவே செயல்படுத்துறாப்லே இருக்குது. எல்லாமே நீங்க வந்து கார்ட்டூன் போட்டு ஓட்டுனது, கையெழுத்து இயக்கம் நடத்தி பண்ணது, உங்க பத்திரிகைகள் இப்படிலாம் நடந்தது. இன்னை வரைக்குமே வந்து பத்திரிகையாளர்கள் பல பேர் வந்து ஒரு அவங்க பக்கமே தான் பேசுறாங்க. ஏற்கனவே வந்து இருந்த திமுக பக்கம் அண்ணா திமுக பக்கம் தான் பேசுறாங்க. இதே பக்கம் தான் இது வரைக்கும் வந்து எந்த இதுவுமே நீங்க வந்து எடுத்து வெளியிலே சொல்ல தம்பி. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா பத்திரிகைகள் இப்ப நம்ம பல பத்திரிகைகள் நம்ம பேசலையா? பல பத்திரிகைகள் அது சில பத்திரிகைகள் இருக்கலாம், எல்லா பத்திரிகைகள் கிடையாது. மக்களுக்கு எல்லா பத்திரிகையும் நானே சொல்றேன். எல்லா பத்திரிகையும் நான் எப்படி நான் சொல்லுவேன்? நான் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்க. ஆனா நிறைய இடத்துல பத்திரிகையாளர்கள் இந்த வேலையை பாக்குறாங்க. தம்பி தாவேகாவுக்கு போனா இவனுக்கு அவர் கொடுக்க மாட்டான் தம்பி, யாரும் தரதில்லை. பத்திரிகையாளர்கள் அவங்க பெருசாக செய்யறதில்ல. அவங்க வந்து நேரடியாக மக்கள் செய்யட்டும்னு சொல்லி இவங்க தான் இப்போ வந்து சட்டமன்றத்தை நீ பார்க்குறீல்ல, சட்டமன்றத்தை பார்க்கும்போது எப்படி வந்து மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு எப்படி பேசுகிறாங்க இன்றைக்கி மேலும் நம்ம பார்த்தோம்ல, ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்குறோம்ல. இதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த முடிவை வந்து மக்கள் தான் எடுப்பாங்களே தவிர இதை வந்து இந்த தடவை தாவேக்கா தான் ஜெயிக்கணும் நீயும் நினைக்கல, நானும் நினைக்கல, திமுகவும் நினைக்கல, அண்ணா திமுகவும் நினைக்கல, அண்ணன் சீமானும் நினைக்கல. ஆனால் மக்கள்னு ஒருத்தன் இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்தா அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க. 100 நாள் இவங்க என்ன பண்ணாங்க, 100 நாளில் என்ன பண்ணாங்கன்னா அப்போ தான் கேள்வி வருது. உங்களுக்கு என்னென்னா 100 நாளில் பண்ணல, உங்களோட இதெல்லாம் என்னாச்சு, உங்கள் தொகுதிக்கு பற்றி என்ன கட்டுறீங்க? இந்த தஞ்சாவூரில் வந்து மரண பாலம்னு ஒன்று கட்டினாங்களே, அது யார் ஆட்சியில் கட்டினது? யார் அதை வந்து கட்டும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது தம்பி? யார் தம்பி அது? அதாவது யார் பார்த்தது, யார் செஞ்சது? இங்கே போடாத சாலைக்கெல்லாம் தஞ்சாவூரை பற்றி பேசுவோம், போடாத சாலைக்கெல்லாம் போட்டுன்னு சொல்லி பில் பண்ணது யாரு? திரும்பவும் என்னன்னா அதே தான் பேசிட்டு இருக்கீங்க. திமுக அதை செய்தார்கள், அதிமுக இதை தம்பி. நான் என்ன கேட்கிறேன், ஃபைல் மேல இருக்குன்றாங்க. அந்த ஃபைல் பிரச்சனைகள் என்ன பிரச்சனை முக்கியம்? மனுஷன் வந்து நடந்து போகிறது ஒழுங்கானது கிடையாது. தஞ்சாவூர் ஸ்மார்ட் சிட்டி, நீங்கள் ஸ்மார்ட் சிட்டிங்கிற ஸ்மார்ட் சிட்டியாக இருந்தப்போ கூட நல்லா இருந்துச்சு. அங்கே இருந்த கடைகள் எல்லாத்தையும் ஞானந்தேட்டர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்தீங்க, திருப்பி இப்போ கடைகள் போட்டீங்க. அவங்களையும் நடுத்தரில் விட்டு, ஏற்கனவே வச்சுருந்தவங்களும் நடுத்தரில் விட்டு. தம்பி திமுக அண்ணா திமுகங்கிறத மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி வரலைங்கிறதுக்காக இவங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. மக்கள் வந்து மிகப்பெரிய எஜமானர்கள். இவங்க சரியில்லைன்னா இதையும் தூக்குவாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு சில காலங்கள் தேவைப்படும். அது 3 ஆண்டு காலம் கூட இருக்கலாம், 4 ஆண்டு காலம் கூட இருக்கலாம். ஆனால் சில விஷயங்களுக்கு, உதாரணத்துக்கு காவேரி விஷயம், இது எலக்ட்ரிசிட்டி பில்லில் குழப்பம், இது மட்டும் இல்லாமல் எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் பெயர் மாற்றம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர புதுசாக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, மக்களுக்கு பயன்படுறாப்புல கொண்டு வந்தாங்க. ஜே ஃபிலிம் சிட்டின்னு ஒன்று இருந்துச்சுல்ல? ஆமாம், அதை வந்து ஐயா கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் திரைப்பட நகரம்னு வச்சார்ல, அது பேர் என்ன தம்பி? மீண்டும் அதை தான் நான் கேட்குறேன். அவர்கள் அதை செய்தார்கள், நீங்கள் எதை செய்கிறீங்க? நீங்கள் பாருங்க இந்த மாற்றம் வேணும் தான் மக்கள் போட்டிருக்காங்க. திமுக அதை செய்தது, நாங்கள் இதை செய்தது தப்பு இல்லை. அப்போ எதுக்கு நீங்கள் அப்போ திமுகவே இருந்துட்டு போயிருக்கலாமே? முடிவு பண்ணுவாங்க. எப்போ முடிவு பண்ணுவாங்க? கண்டிப்பாக நிச்சயமாக மக்கள் ஒவ்வொருத்தர்கள், அரசு அதிகாரிகள்ல இருந்து, மக்கள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து அனைவரும் ஏன்டா இந்த வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தையே இன்னைக்கு வந்து ஒரு உருவகப்படுத்துறீங்க தம்பி. அதான் என்னன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஓவாமை வந்துருச்சு. நீங்கள் நினச்சது வந்து இப்போ பாருங்கள், திமுக வேறு, நீங்கள் அண்ணா திமுக வேறு, நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் வேறு நீங்கள் இப்போ எல்லாருமே ஒரே ஒரு இதில் வந்து ஒரே இதில் தான் நிற்கிறீங்க. அப்போ என்னன்னா நீங்கள் இல்லை தம்பி, நான் கேட்குறேன், பயங்கரமாக சில விஷயத்தை என்னால் பேச முடியல. திமுக ஆட்சியில் அண்ணா திமுக தான் டெண்டர் எடுத்தது இல்லைன்னு சொல்ல முடியுமோனால? அண்ணா திமுக ஆட்சியில் திமுக காரவங்கள்ட்ட எதுவுமே செய்யலையா? எல்லாம் செஞ்சீங்க. அப்போ இங்க என்ன பிரச்சனை வராதீங்க, அது ஒப்பந்ததாரர்கள். அவங்க வந்து ஒரு தொழில் பண்றவங்க. அவங்க வந்து அதிமுக ஆட்சி வந்துருச்சுன்னா திமுக அந்த ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த வேலையை விட்டுட்டு போக முடியாது. அவர்கள் ஒரு சில ஒப்பந்ததாரர்கள் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்திருப்பாங்க.
கூட்டதான் இது வந்து நீங்க வந்து கூட்டதான் இருக்கீங்க தம்பி. தவிர வேற எதுவும் கிடையாது. ஒரு அமைச்சர் வந்து கரெக்டா எத்தனை பேரை கொண்டு போய் இப்போ வேலையில இழுத்து விட்டார் அதிமுகவில் இருந்து, அந்த அமைச்சர் கொடுத்தவங்க எத்தனை பேரை வந்து நீக்கினாங்கிறது இருக்கா இல்லையா? அப்ப அதாவது வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி தந்திருப்பாங்க. என்ன வேலை வாய்ப்பு? அதுல வந்து சில நடைமுறைகள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்க கொண்டு வர முடியாது. இன்னைக்கு வந்து அரசு அலுவலகங்கள்ல போனா அரசு அதிகாரிகள் அவ்வளவு சீக்கிரம் வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு வந்து பயப்படுறாங்க தம்பி. உனக்கு தெரியுமா சார்? அதே சமயங்கள்ல நீங்க இருந்த காலங்கள்ல சொல்லி வச்சு கேட்டாங்களா இல்லையா? லஞ்சம்ங்கிறது இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு இடத்துல ஒரு வீடியோ பாக்குறேன். ஒரு சர்வேயர் லஞ்சம் வாங்குறாங்க, ஒரு குடிப்படுறாங்க, வீடியோ கொடுக்குறாங்க. அதாவது லஞ்சங்கிறது எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. எல்லா தவறு செய்கிறவங்க வந்து தண்டிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு சில அதிகாரிகளால் ஏற்படுறதை தவிர அது வந்து ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் அதை நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது. எல்லா அரசாங்கத்திலையும் இப்போ நேற்று கூட சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கோவி செழியனும் தற்போது இருக்க உணவுத்துறை அமைச்சரும் ஒரு விவாதம் பண்ணுறாங்க. முந்தைய ஆட்சியில் 40 ரூபா வாங்கினாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறார், இவர் இப்போ ஆய்வுக்கு சென்று இருக்கும்போதே 50 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஆட்சியில் தானே இப்பயும் தானே வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க யாருக்கும் வந்து இப்போ நீனாச்சும் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிற, நான் இப்போதைக்கு பார்த்தா எந்த கட்சியிலையுமே இல்லை. எனக்கு வந்து யாரையும் வந்து தடை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன் கேளு நல்லா. நான் வந்து இப்போ என்னன்னா வந்திருக்கிறாங்க எல்லாருமே இளையவர்கள் எல்லாருமே புதுசு. இவங்கள்ட்ட இந்த ஒரு மாற்றம் வருங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கல. அவங்கள்ட்ட இந்த அளவுக்கு நீங்கள் வந்து டஃப்பாக இருக்கும் ஒரு சட்டமன்றத்துக்குள்ளங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கல. அதனால என்ன ஆகி போயிடுது உங்களுக்கு? அவங்க பதில் நீங்கள் என்ன தெரியுமா நினச்சிங்க? தாவேக்கால வந்துட்டாங்க, அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல தெரியாது, நம்ம தாண்டா ராஜா நினச்சிட்டு இருந்தீங்க. அவங்க எடுத்து இதெல்லாம் வரலாறு வைக்கும்போது ஆகா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ ஒரே ஒரு ஆயுதம் தான் நீங்களும் எடுக்கிறீங்க. இன்றைக்கி பல கட்சிகள், இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ள உள்ள பல கட்சிகள் இதே ஆயுதம் தான் எடுக்கிறீங்க. அவங்கள வந்து ரீல்ஸ் சொல்கிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்கன்னு. நான் ஒன்று கேட்குறேன், அங்கே சட்டமன்றத்தில் வந்து நியாயமாக வந்து ஓரளவுக்கு மக்கள் பிரச்சனை அதிகமாக பேசுகிறதில்ல ஒரு முக்கியமாக தேர்ந்தெடுத்து நம்ம சொல்லணும்னா சௌமியா அன்புமணியை தவிர பாக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து பேச நம்ம தெரியலையே. நான் சொல்கிறேன் கேளுங்க. தமிழக வெற்றி கழகம் அதே மட்டும் திட்டங்களுக்கு வெற்றி. யாருக்கு வெற்றி, எப்படி வெற்றி, எல்லாமே தோல்வி தான். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன், தமிழ்தாய் வாழ்த்துக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கு. சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்த பிறகுமே நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் இருக்க தஞ்சாவூரில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் 3வது இடத்துல பாடுறாங்க. 75 ஆண்டு காலமாக அதை சட்டம் ஏற்றி முதல்ல பாடணும் சூழ்நிலை இருந்ததா? இல்லை. இந்த ஆட்சி வந்தோடனே இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. யார் இதுக்கு? யார் காரணம்? யாருக்கு பயப்படுகிறது இந்த அரசு? அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது வந்து காவேரியில் தண்ணி கொண்டு வந்திருக்காங்களா, அதை முறையாக வழக்குகளை சென்று கொண்டாந்துருக்காங்களா, அதில் தோல்வி. தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுருக்காங்களே, காவேரியில் தோல்வி, தமிழ்தாய் வாழ்த்தில் தோல்வி, மின் கட்டணத்தில் தோல்வி, மாணவர்களுக்கு அதாவது படித்த இளைஞர்களுக்கு 4000 பணம் கொடுக்கறதுல தோல்வி. இப்படி எல்லாத்துலேயுமே தோல்வி. அவங்க சொன்ன மேனிஃபெஸ்டோ எதையுமே செய்யலை. ஏங்க 5 வருஷம் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடம் கொண்டு போகிறதுக்கு 5 வருஷம் தேவையில்லை. நான் உன்ட்ட கேட்குறேன், 3வது இடம் கொண்டு போகிறதுக்கு 5 வருஷம் தேவையில்லை. அதே மட்டும் ஒவ்வொரு திட்டங்கள்லையும் 3வது போயிடுச்சு தமிழ்தாய் வாழ்த்து. ஆமாம், 3வது 2 நாளைக்கு முன்னாடி கூட சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றியும் 3வது. அதே மட்டும் டீலிமிட்டேஷனில் வந்து எம்பிக்கள் கூட்டம் போடுறாங்க. எம்பிக்கள் கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் 543 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே வந்து திரும்ப சட்டமன்றத்தில் ஏற்கிறாங்க. நேற்று அமித்ஷா முன்னிலையில் ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்க. மாநிலங்கள் பாதிக்காத வகையில், தென் மாநிலங்கள் பாதிக்காத வகையில் டீலிமிட்டேஷன் வேணுங்கிறாங்க. இதிலே முரண்பாடு இருக்குது. இது எப்படி? இவங்க நல்ல ஒரு தெம்பு உள்ள திராணி உள்ள கட்சியாக இருந்திருந்தால் அவர்களுக்கு கிடைத்த ஒரு எம்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. அந்த எம்பியை கொண்டு போய் இவங்களோட தமிழ்நாட்டு அரசோட ரெப்ரசன்டேட்டிவா அங்கே என்னங்கிறத பதிய வச்சிருப்பாங்க. அந்த எம்பியை யாருக்கிட்ட கொடுக்குறாங்க? காங்கிரஸ் கிட்ட விட்டு கொடுக்குறாங்க. அப்போ இவங்க வந்து நேரடியாக ஒரு கொள்கையை, மாநில சுயாட்சி, நாங்கள் இப்படி தான் இந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல இவங்களால தெம்பு கிடையாது. இவங்க வந்து யாரோ இயக்குகிறார்களோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அது வந்து உனக்கு அர்த்தமொழி பார்த்து படிச்சிருக்கியா? கண்ணதாசன் அவர்கள் எழுதுனது. ஆமாம், கேளு. நான் வந்து முழுமையாக படித்தது கிடையாது. அதில் இல்லாட்டி ஆடியோவில் கூட ஒருத்தர் கேளு. இருக்குன்னு சொல்கிறவனுக்கு தான் 1000 வந்து இருக்குன்னு நாங்கள் நிரூபிக்க வேணும். நீங்கள் வந்து முடிவு பண்ணியே வந்துட்டீங்க. இல்லைன்னு சொல்லணுங்கிறதுக்கு முடிவு பண்ணி வந்துட்டீங்க. இருக்கா இல்லையா அப்படிங்கிற முடிவு பண்ண வேண்டியது மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. என்ன அதையும் மக்களையும் நீங்கள் வந்து இதை தான் நீங்கள் முடிவு பண்ணணும்னு நீயும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அப்புறம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் முடிவு பண்ணி தான் இவங்களே வேண்டான்னு சொல்லி தான் இப்போ வந்து இவங்க 2 பேருமே வேணாம்னு சொல்லி தான் இங்கே கொண்டாந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க 200 நாள் வரும்ல. கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிட்டு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
சரி ஓகே முடிச்சுக்கோங்க. நன்றி சொல்லு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.